திட அனைத்து கட்சி தலைவர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எங்க கொடியை வெட்டுறாங்க சார். கொடியை இல்லடா, உன் தலையை வெட்டணும் சார். நாங்க குருவி மாதிரி காசு சேர்த்து கஷ்டப்பட்டு நாங்க கட்டின தோரணத்தை எல்லாம் நாலா கிழிச்சு காத்துல பறக்க விட்டாங்க. அது எப்படி தெரியுமா இருக்கு? எங்க சதையை நரம்பி கிழிச்ச மாதிரி இருக்கு. எங்க கொடி கம்பத்தை வெட்டுறாங்க, அது எங்க குறவலையை அறுக்கிற மாதிரி இருக்கு. எங்க கட்சி கொடியை தீ வச்சு கொளுத்துறாங்க, அது எங்க குடும்பத்தையே கொளுத்துற மாதிரி இருக்கு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு மௌனியா இருக்கணுமா? குட்ட குட்ட கோழைகளா இருக்கணுமா? இல்ல சார், இல்ல. ஒண்ணு மட்டும் சொல்றேன், தாக்குண்டால் புழு கூட தரை விட்டு துள்ளும், கழுகு தூக்கிட குஞ்சு காக்க துடித்திடும் கோழி, சிங்கம் மூர்க்கமாய் தாக்கும் போது முயல் கூட எதிர்த்து நிற்கும். சாக்கடை கொசுக்களா நாங்கள்? இல்லை, சரித்திர சக்கரங்கள். சரித்திர சக்கரங்க கட்டின கொடி மண்ணில் விழுகிறப்ப அதை பார்த்துட்டு நாங்க உயிரோடு இருந்து என்ன சார் பிரயோஜனம்? இவ்வளவு அராஜகத்தையும் பார்த்துட்டு பொறுமையா இருக்கோம்னா அது காரணம் எங்க கட்சி, எங்க கட்சி தலைமை. நாங்க கட்டின தாலியை விட கட்சி கட்டுப்பாட்டை தான் பெருசா மதிக்கிறோம். நண்பரப்பே, இந்த அவலமான நேரத்தில் நம்மீது பலர் புழுதி வாரி தூற்றக்கூடும், பலாத்காரத்தை பயன்படுத்தக்கூடும். ஆனால் நீ அமைதி காத்திட வேண்டும். வன்முறையில் இறங்காது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு காத்திட வேண்டும். பேரறிஞர் அண்ணாவின் சொல்லுக்கு பெருமை சேர்த்திட வேண்டும். சார், ஸ்ரீபெரும்புதூர்ல நடந்த சம்பவத்தை காரணம் காட்டி எங்க 13 பேர் இப்படி அநியாயமா சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களே, இது எந்த விதத்துல சார் நியாயம்? பொறுப்பா நடந்துக்கலன்னு சொல்றாங்களே, இதுக்கு மேல என்னடா பொறுப்பா நடந்துக்கிறது? டென்ஷன் ஆகுதுடா. அட போட அருண், நடந்து போன சம்பவத்துல நாடே கதி கலங்கி போயிருக்கு. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்துறதுக்காக ஸ்பாட்ல இருந்த அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தர் நீ, அவ்வளவுதான். உன்னை தனிப்பட்ட முறையில யாரும் குற்றம் சுமத்தலையா? நீ வீண மனசை போட்டு குழப்பிக்காத. நம்ம டிஜிபி போய் பாக்குறோம். அவரை போய் பாக்குறதுனால என்ன பலன் இருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன இருந்தாலும் சஸ்பெண்ட் பண்ணது பண்ணது தானே. சார், தேவையில்லாம எங்க கட்சிக்காரங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த கலகத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. உடனே ரிலீஸ் பண்ணணும். இந்த துயரமான சம்பவத்தை பயன்படுத்தி சமூக விரோதிகளும் ரவுடிகளும் ஆதாயம் தேட பாக்குறாங்க. இதுல கட்சிக்காரங்க யாரு, ரவுடிங்க யாருன்னு எங்களுக்கு பிரிச்சு பார்க்க அவகாசம் இல்லை. இப்ப லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும். அதுதான் எங்களுக்கு முக்கிய பிரச்சனை. பாக்கியெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஏன் சார், என்ன சஸ்பெண்ட் பண்ணது நியாயமா சார்? உங்களை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ண மட்டும் போதாதியா, டிஸ்மிஸ் பண்ணிடணும். எங்களை என்ன பண்ண சொல்றீங்க சார்? 2 வினாடிக்கு முன்னாடி சிரிச்சு பேசிட்டு இருந்த அந்த தலைவனை ரத்த வெள்ளத்துல சதப்பிண்டமா பார்த்த ஜனங்களுடைய உணர்ச்சி எங்க மேல ஆத்திரமா திரும்பிடுச்சு. கண்ணில் பட்ட எங்களை எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஜனங்களை என்ன பண்ண சொல்றீங்க? திருப்பி அடிக்கணும்னு சொல்றீங்களா? தேவையில்லாம எந்த அசம்பாவிதம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த இடத்த விட்டு நாங்க டிசப்பியர் ஆகிட்டோம். குண்டு வெடிச்ச உடனே பொட்டத்தனமா ஓடிட்டு அதை இப்ப நியாயப்படுத்துறியா? சார், வாய் இருக்குன்னு எது வேணா பேசுறதுக்கு இது ஒண்ணு அரசியல் மேடை இல்ல. பொட்டத்தனமா நாங்க ஒண்ணு பயந்து ஓடல. அவர் கூட சேர்ந்து செத்தது யார் சார்? சொல்லுங்க, யாரு? பொதுமக்களும் போலீஸ்காரன் தான். உங்க கட்சிக்காரங்க யாராவது ஒருத்தர் செத்தாங்களா? குண்டு வெடிக்கிற வரைக்கும் கூடவே இருந்த நீங்க குண்டு வெடிக்கிறப்ப எங்க சார் போனீங்க? அப்போ குண்டு வெடிக்க போதுன்னு தெரியுமா? என்னடா பேசுற? இப்படி சொன்னா உங்களுக்கு கோபம் வருது இல்ல? ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அரசியல்வாதி இல்ல. பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு நாங்க பாப்போம், பிரச்சனை எப்படி உண்டாக்குறது நீங்க பாப்பீங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு வேலையே. சார், எதிர்கட்சியா இருந்தா எங்களை எதிரியா நினைக்கிறீங்க. நீங்களே ஆட்சிக்கு வந்துட்டா எங்களை அடிமையா நடத்துறீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சார்? போலீஸ்காரன் வீட்டு அடுப்புல பொங்குறது சாதாரண அரிசி இல்ல, வாய்க்கரிசி. தினமும் வாய்க்கரிசியை வாயில போட்டுட்டு எந்த நேரத்திலையும் சாக தயாராத்தான் வேலைக்கு கிளம்புறோம். அந்த குண்டு விபத்துல பலியான 13 போலீஸ்கார குடும்பத்தை நினைச்சு பாத்தீங்களா? அவங்க உயிர் தியாகத்தை மதிச்சீங்களா? எங்களை போலீஸ்காரனா நினைச்சு பயப்பட வேண்டாம், மனுஷனா நினைச்சு
கொஞ்சம் மரியாதையாவது கொடுங்க. என்ன சொல்லிட்டு போறோம்? கதர் சட்டைக்கும் இன்னைக்கும் நாட்டில் ஒரு கௌரவம் இருக்கு. தயவு செய்து அந்த கௌரவத்தை களங்கப்படுத்தாதீங்க பிளீஸ். இப்ப நாம தப்பிச்சு போறது கஷ்டம். ஒரு முக்கியமான கட்டத்திலே நாம இருக்கிறோம். இனிமே நாம கடல் வெளியை பயன்படுத்த இயலாது. தமிழ்நாட்டு கடல் மார்க்கம் இந்தியன் நேவியன் கண்ட்ரோல்ல வந்தாச்சு. அதனால கொஞ்ச நாளைக்கு நாம் எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயே தலைமறைவாய் இருப்போம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், பழைய தொடர்புகள் எதையும் பயன்படுத்தாதீங்க. பழைய நண்பர்கள் யாரையும் சந்திக்காதீங்க. ஏன்னா இப்ப இந்த கேஸ் தமிழ்நாட்டு போலீஸ் கிட்ட இருந்து மத்திய புலனாய்வு துறைக்கு கை மாறிது. டெல்லியில இருந்து கார்த்திகேயன் ஒரு அதிகாரி இந்த கேஸ பொறுப்பேற்றுக்கிட்டு வர்றார். அவர் சாதாரண ஆள் இல்ல. கடவுள் தூண்ல இருப்பான் துருமுல இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா கடவுள் இருக்கானா இல்லையோ, கார்த்திகேயன் கண்டிப்பா இருப்பான். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஜாக்கிரதையா அணுக வேண்டிய கேஸ். ஏன்னா பல பத்திரிகைகள் இந்த கேஸ்ல பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக ஸ்கூப்புங்கிற பேர்ல பல செய்திகளை வெளியிடலாம். அது நம்ம விசாரணைக்கு குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம். அரசியல் கட்சிகள் நேரத்துக்கு ஏத்த மாதிரி கூட்டணி அமைச்சுக்கிறதுனால ஒருத்தர் தாக்கி பேசுறதும் பின்னால பாராட்டி பேசுறதும் சகஜம். இப்ப திட்டி பேசிக்கிட்டு இருக்க கட்சிக்கு இதுல சம்பந்தம் இருக்குன்னோ இல்ல பாராட்டி பேசிக்கிட்டு இருக்க மற்ற கட்சிகளுக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னோ நாம உடனடியா எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. சுருக்கமா சொல்ல போனா நாம யார வேணாலும் சந்தேகப்படுறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா சந்தேகப்பட்ட எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ண முடியாது. குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, நாம விடக்கூடாது. கார்த்திகேயன் நம்மளை பிடிக்க டெல்லியில இருந்து வந்திருக்கிறார். தேவராஜ் பாவம். ராமகிருஷ்ணன் டெல்லியில இருந்து வந்தவருக்கு தமிழ்நாடு போலீஸ் சார்பா அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிருக்கார். ஜானி ஜானி, எங்க கருப்பு ஜானி, எங்க அழகு திவ்யா. என்னாச்சு திவ்யா? என்னாச்சு திவ்யா? என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறல்ல. ஏன் இவ்வளவு வெக்கப்பட்டு வர்ற? இங்க பாரு, இங்க பாரு. ஏன் வெக்கப்படுற சொல்லு. இங்க பாக்கணும். பாரு பாரு, குட் கேர்ள்ல. பாரு பாரு, இங்க பாரு. திவ்யா குட்டி, உண்மையை சொல்லிடு. நீ எதுக்காக இவ்வளவு வெக்கப்படுற? நீங்க தான் போலீஸ் ஆபீசர் ஆச்சு, கண்டுபிடிக்கிறதுக்கு என்னவா? திருடன் ரவுடின்னா அடிச்சு உதச்சி என் பவரை யூஸ் பண்ணி உண்மையை கக்க வச்சுருவேன். பொண்டாட்டி கிட்ட புடிச்சு நீங்க எதிரி பவர். பவர் இல்லாம தான் பண்ணீங்களா? ஐயோ, நான் ஒண்ணும் பண்ணலையே. நான் குட் பாய். இந்த குட் பாய்க்கு ஒரு நாட்டி பாய் பிறக்க போறான். என்னாச்சு? ஒண்ணு கேட்காத. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயாக்கு இன்னைக்கு என்ன வேலை இருந்தாலும் டான் 1 மணிக்கு வராரு. வந்தவன கையால அருமையான சாப்பாடு முடிஞ்சு அபிராமி தேட்டருக்கு போ. ஒரு நிமிஷம். அபிராமி தேட்டர் போறோம், படம் பாக்குறோம், அடியார் பார்க் போறோம், டிஃபன் சாப்பிடுறோம், பீச்சுக்கு போறோம், காத்து வாங்குறோம், அவ்வளவுதானே? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சாயங்காலம் 6 மணிக்கு வந்தா போதும். ஓ, இந்த கடைசியா வீட்டுக்கு வந்து ஒண்ணு சொல்லல, அதுக்கா? கையெடுங்க. இந்த கிண்டெல்லாம் ஒண்ணு வேணாம். சாயங்காலம் டாக்டர் கிட்ட போனோம். உங்களுக்கு என்னதான் தலைக்கு மேல வேலை இருந்தாலும் 6 மணிக்கு கரெக்டா வந்துடணும். எனக்காக இல்லனாலும்
எஸ் மேடம். இறந்து போனவங்கள 13 பேர் போலீஸ் அதிகாரிகள். மத்தவங்க யார் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா 2 பேர் மட்டும் யாருன்னு அடையாளம் தெரியல. தலை வேற முண்டை வேறையா கிடந்த பொண்ணு யாரு, இன்னொருத்த யாருன்னு தான் தெரியல. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல அங்க இருந்து கலெக்ட் பண்ணுங்க சார். ராமகிருஷ்ணன் சார், இதுல பிலிம் லோட் பண்ணிருந்தா உடனே டெவலப் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஏம்பா கர்நாடகா தான் போலாமா? வர முடியாதுப்பா. 1000 ரூபாய் கொடுக்குறேன்பா. லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் வர முடியாது. போய. ஏம்பா கர்நாடகா தான் போலாமா? போலாம் சார். வரா சார். வராதா? என்னடா வருங்கிற வராதுங்கிற? நான் விளையாடுறியா? சார், இவன் வச்சிருந்த பேக்ல இந்த 100 ரூபாய் கட்டும் டைரி இருந்துச்சு. இந்த போன் நம்பர் யாருது? அரஸ்ட். போலீஸ் ரைடு வருது. நான் எங்க கிட்ட இல்லைன்னு சொல்லிடுங்க. அவங்க உங்க வேலையை அவங்க சார். என்ன வேணும்? முதலாளி எங்க? முதலாளி வெளியே போயிருக்க. வெளில போயிருக்கா? ஏன் நீ உள்ள போணுமா? யார் அவங்க? உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? உன் தங்கச்சியோட போன் நம்பர், வீட்டு அட்ரஸ் அவன் டைரியில் எப்படி வந்துச்சு? சரியா சார், என் தங்கச்சி மூலமா தான் பழக்கம். இது யாரு? உன் தங்கச்சியா? அடிக்காதீங்க. இது யாரு? என் பொண்ணுதாங்க. நீங்க போனா நான் செத்துருவேன். நான் மட்டும் சந்தோஷமாவா இருக்க போறேன்? இதுக்கு முன்னால நீ யாரோ நான் யாரோ, இப்ப நீ என் பொண்டாட்டி. ஆனா நான் அங்க போகலைன்னா அவங்க என்ன கொன்னுடுவாங்க. நான் இப்ப உங்க பொண்டாட்டி மட்டும் இல்லைங்க, உங்க குழந்தைக்கு தாயும் ஆக போறேன். நல்லதோ கெட்டதோ, வாழ்வோ சாவோ, 2 பேரும் சேர்ந்தே ஏத்துக்குவோம். வா போலாம். வண்டி come on, move fast, move பண்ணு. யாரை இறங்கக்கூடாதா? அந்த முருகனை அப்பவே யாழ்ப்பாணம் போன்னு சொன்னேன்ல, அவன் எப்படி இன்னும் தமிழ்நாட்டில் இருக்க வந்தான்? கேட்கிறனே, காதுல விழல? எனக்குத்தான் கண்ணு இல்லாம போச்சு, உனக்கு காதுமா கேட்கல? இல்ல, அவன்
நமக்கு தெரியாம அந்த பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். நீங்க ஜாஃப்னா போக சொன்னீங்க, ஆனா அவங்க 2 பேரும் திருப்பதிக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம முக்கியமான ஆள் ஒருவன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். நம்ம சகோதரனா இருக்கிற வரைக்கும் செத்தாலும் போலீஸ்ல உண்மையை சொல்ல மாட்டான். ஆனா அவனுக்கு இப்ப காதல் கல்யாணம்னு வாழ்க்கை மேல ஆசை வந்துருச்சு. இனி அவனை நம்ப இயலாது. சுந்தரமூர்த்தி இருக்கா? அவரு மாடியில இருக்காரு. என்னங்க இது? உங்களை அரெஸ்ட் பண்றேன். எதுக்கு? காரணம் எல்லாம் சொல்ல முடியாது. காரணம் சொல்லாம இந்த ஜனநாயக நாட்டுல யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. என்னங்க இது? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க விலக மாட்டிட்டு இருக்கீங்க. நான் என் வக்கீல் கிட்ட பேசணும். வாயா. என்ன சார் இதெல்லாம்? என்ன பண்றீங்க? அதேதான் நானும் கேட்கிறேன். என்ன பண்ணீங்க? நான் யாரு, சொசைட்டில என் ஸ்டேட்டஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியும், நல்லாவே தெரியும். அந்த ஸ்டேட்டஸ வச்சுதானே இந்த அக்கிரமம் பண்ணீங்க. நான் எந்த அக்கிரமும் பண்ணல. இதே எத்தனை தடவை சொல்லுவேன்? எத்தனை தடவை சொன்னாலும் போய் தான் உண்மையாகாது. அப்ப ப்ரூவ் பண்ணுங்க. ஓஹோ, ப்ரூஃப் இல்லன்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்கு. நீங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு தான். நான் பணத்துக்கு ஒண்ணும் ஆசைப்படல. வேற எதுக்கு ஆசைப்பட்டீங்க சொல்லுங்க. சுந்தரமூர்த்தி, இந்தியாவில் 80 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதுல இருக்கிற எல்லா கிரிமினல்ஸ் எனக்கு தெரியும். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சதி வேலையில் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னா நடந்த உண்மையை சொல்லுங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். இல்லன்னா நீங்க தான் உண்மையான குற்றவாளின்னு பொய்யா கூட என்னால ப்ரூவ் பண்ண முடியும். உண்மையை சொல்லுங்க. கமான், டெல் மீ.